கேட்டால் அவர் தமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமர் 12:21. நீ பூமிகளின் எல்லைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சன்னதிகளை உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். சங்கீதம் 22:27. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும். சங்கீதம் 22:27. நீங்கள் இந்த பிரபந்தத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசையர் 1:10. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. நீதிமொழிகள் 27:10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பெறப்போகும் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையில் நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. நாம் எதையாகலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் தைரியம். 1 யோவான் 15:14. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ரோமர் 12:2. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அகலப்பட்ட போது கீழ்ப்படி தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. நாம் எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையாலே வெல்லு. ரோமர் 12:21. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைப்பு வந்தது. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. அடுத்து நீ தீமை தேவன் அவர்களை பெருமூச்சை கேட்டுதான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை நினைவூற்றினார். யாத்திராகமும் 2:24.